தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையுடைய கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திட கள்ளுக்கடைகளை திறப்போம், சுதேசி காப்போம் என்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணாச்சி தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையுடைய பொருளாளர் பொன்னுச்சாமி அவர்களுக்கும், முன்னிலை வைக்கின்ற மாநில கொள்கை பொறுப்பு தலைவர் பிரகாசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் வணிக காவலராக இளம் காவலராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலே கல்லுக்கு தடை இல்லை, தமிழகத்திலே கல்லுக்கு தடை. தெலுங்கானாவிலே கல்லுக்கு தடை இல்லை, பக்கத்து மாநிலம் தெலுங்கானாவிலே கல்லுக்கு தடை இல்லை, தமிழகத்திலே தடை. பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் கல்லுக்கு தடை இல்லை, தமிழகத்தில் தடை. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடகாவிலே கல்லுக்கு தடை இல்லை, தமிழகத்தில் தடை. அவருடைய இன்னொரு கூட்டணிக்கு தடை கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் கல்லுக்கு தடை இல்லை, தமிழ்நாட்டில் தடை. இது ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கதான் மக்களுக்காக ஆட்சி நடக்கிறது, மக்களுக்காக மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் மக்களுடைய தேவைகளை சரி செய்வதில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு 10 டாஸ்மாக் முதலாளிகளுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய கையூட்டு லட்சத்தை பெறுவதற்காக ஆட்சி நடைபெறுகிறது. அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இரண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற பெருமையர் காமராஜருடைய வாக்குப்புக்கேற்ப டாஸ்மாக் கெமிக்கல் மதுபானத்தை விற்பனை இரண்டு கலவைகளும் ஒன்றுக்கொன்று சாதித்ததல்ல. சாப்பிடணும், அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. ரோட்டோர கடைகளுக்கு அனுமதி இல்ல. அப்படிங்கிற அந்த வகையில் ஏழை நடுத்தர மக்களுடைய வயிற்று அடிக்கும் வகையில் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வகையில் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு எங்கே அவனுடைய வசதிக்கு அவனுடைய வாய்ப்புக்கு அவன் எங்க போய் சாப்பிடணுமோ அங்க போய் அவன் சாப்பிடறதுக்கு நீங்க அனுமதி அளிக்கணும். அதை விட்டு கெமிக்கல் மதுபானத்தை விற்கிறதுக்கு எலைட்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பார்கள் வைக்கிறதுக்கும் மக்கள் குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சத்து போடக்கூடிய கெமிக்கல் மதுபானங்களை விற்கிறதுக்கு டாஸ்மாக் மதுபானங்களை வச்சுக்கிட்டு பொதுமக்களை வஞ்சிப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஒண்ணு பூரண மதுவிலக்கு, மூதறிஞர் ராஜாட்சி காலத்தில் இருந்த மாதிரி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி 100% பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இரண்டாம் கட்ட மாதிரி ஒரு சரக்குக்கு அனுமதி, மக்கள் வெறும் 4.2 ஆல்கஹால் இருக்கக்கூடிய கல்லுக்கு மட்டும் தடை. ஆனா 42.8% இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆல்கஹாலுக்கு தடை கிடையாது. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? மக்கள் எப்படி வேணாலும் கெட்டு போகட்டும், குடித்து அழிந்து போகட்டும், சாகட்டும், கள்ளச்சாரத்தை குடிச்சு ஒழிஞ்சு போகட்டும், ஆனா நீங்க உங்க ஆட்சி நீடிக்கணும்,
ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறதுக்கு இந்த டாஸ்மாக் முதலாளியோட கையூட்டு பணம் தேவைங்கிற அந்த அடிப்படையில செயல்பட்டு இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்றது. கல்லுக்கு நீங்கள் தடையை நீக்கினால் 20 லட்சம் தொழிலாளர்கள், குறிப்பாக சாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு பனைமர தொழில், தென்னைமர தொழில் செய்யக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் 20 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். ஆனால் 10 குடும்பம் வாழ்றதுக்கு நீங்க டாஸ்மார்க்கு அனுமதித்திருக்கீங்க. அதே கொஞ்சம் கருணை இல்லத்தோடு 20 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கல் இறக்கி விற்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. நீங்க கல்ல இறக்கி விற்பதற்கு அனுமதி கொடுக்கலன்னா 2026 திமுக என்கின்ற திராவிடர் மாடல் ஆட்சி முற்றிலும் மக்களால் புறக்கணிக்கப்படும். நீங்க கள்ளச்சாராய சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்கள், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. விபத்துல இருந்து மரணமடைகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்து வாழ்க்கை இழந்த எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கூட நீங்க கொடுக்கிறது கிடையாது. உங்களுடைய கையாளாக ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக, கண் துடைப்பதற்காக 56 குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். கல்லை திறக்க வேண்டும், கல்லுக்கடையை திறக்க வேண்டும். கல்லுக்கடையை திறக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா, பக்கத்துல பினராயி விஜயன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு, அவர் கல்லுக்கடையை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. அப்படி இல்லைன்னா கர்நாடகாவில் இருக்கிற சித்தராமையா போய் ஆலோசனை கேளுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் பக்கத்துல இருக்கிற ரங்கசாமி அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. அப்படி இல்லைன்னா தெலுங்கானா சந்திரபாபு நாயுடு அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. இப்படி இவங்க ஆலோசனை கேட்டு கல்லுக்கடையை திறந்து விற்பனை செய்வது எப்படி, எந்த பிரச்சனையும் தெரிந்து கொண்டு தமிழக அரசு உடனடியாக கல்லுக்கடையை திறக்க வேண்டும் என்று உழைப்பாளர் மக்கள் கட்சி சார்பிலும் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழக விவசாயி சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். கல்லுக்கடையை திறக்க வேண்டும், திறக்கும் வரை நாங்கள் அனைவரும் போராடுவோம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.